ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சனிக்கிழமைக்கு 2 பேரும் ஸ்கூல் லீவு. ஆனா வந்து இன்னும் சனிக்கிழமைக்கு தான் காலங்கோரோட எழும்புவோம், நேரமே எழும்பிடுவோம். எழும்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, நான் போகும் முன்ன கொஞ்சம் ஒரு படம் பாக்குதான்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, படம் பார்க்கல, ஏதோ ஒரு படம் பார்க்கல, யூடியூப்ல உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். போகும் முன்ன சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துன்னு போனோம், அதனால நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. சோறு பொங்கியாச்சு. இப்போ வந்து இது அவியல் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து கொள்ளுவாழையா, ஊழாவா என்னன்னு தெரியல. ஊழாதான், உருண்டை ஊழையா, ஊழாவா, நானாட்டிய ஒரு பேர் வச்சுட்டேன், என்னன்னு தெரியல. இது என்ன மீன், அவங்க வந்து என்ன மீனுன்னு சொன்னாங்களே, உருண்டை கொள்ளுவாழையா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதே தான் இன்னைக்கு வந்து குழம்பு வைக்கல, அவியல் மாதிரி வைக்கிறேன். குழம்பு இறுக்கி, அதனால அவியல் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவியல் மாதிரி வைக்கிறேன். இதெல்லாம் இரவு மீன் தான். இது வந்து ஒரு ஆள் தந்தாங்க. இந்த மீன் என்னன்னு தெரியாது. இது வந்து ஒரு ஆள் தந்தாங்க. எனக்கு உறவு தான், அவங்க தான் தந்தாங்க. ஓகே, இது என்ன மீன் எனக்கே தெரியல பார்த்தோமா. ஆனா இதெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மீன். இது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேயா, இப்ப நம்ம சமையல் வேலையா. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா சோறு, அதுக்கு பிறகு புளிமிளகு அவியல், அதுக்கு பிறகு பொரிச்ச மீன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எனக்கு நேரம் ஆயாச்சு. சோறா, அவியல், அடுத்து பொரிச்ச மீன், இவ்வளவுதான். நான் சிவன் பாக்ஸ்ல வச்சுண்டி அதர கிளம்ப வேண்டியதான், நேரம் ஆயாச்சு. சாப்பாடு வச்சாச்சு. ஒரு துண்டு மீன் அவியலே தான் கொண்டு போறேன். குழம்பாட்டு மீன் வச்சிருக்கு. இதுக்கு நான் செம டேஸ்டா இருக்கும். இந்த மீன் எண்ணெயா தான் இருக்கு. நான் கிளம்ப ஒரு 7 மணி. இப்போ லேட் ஆயாச்சு, அங்கேருந்து வீடியோ எடுக்க முடியல. நான் இப்ப அங்கேருந்து கிளம்பி இங்க வந்தாச்சு, வேற வேலைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வீடியோ எடுக்குதேன். நான் ஒரு புளிமிளகு சொன்னேன். அந்த புளிமிளகு எப்படின்னு சொன்னானா, அது வந்து கிழங்கு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு கஞ்சி கூட குடிச்சாலும் நம்ம செம டேஸ்டா இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஓகே, அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.